ஸ்லாக்கியம். ஆண்டவரை நோக்கி பார்த்தவர்களாக அப்பா உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை அற்புதமே, அதிசயமே, நினைத்து நினைத்து நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் துதிக்கிறோம். நல்ல வாய்களை திறந்து அப்பாவை நோக்கி பார்த்து தேவனுடைய பிரசன்னத்தில் அமர்ந்து ஓடாடி எங்களுக்கு எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிறீர், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் என்று உள்ளத்தின் ஆழத்தில் அப்பாவை நோக்கி பார்த்தவர்களாக அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெட்கப்பட்டு போகும். எங்களோடு நீ நடத்துவீரா. இந்த பரமனின் பாதத்தில் அமர்ந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாருங்கள் அப்பா. என்ன தேவையோடு வந்திருக்கிறோம் நீர் அறிகிறீர்கள். பிரசனத்தின் கரங்களோடு கூட வழி நடத்து தாழ்த்தி விரும்பிக்கிறோம் சோக்கியலும் நல்ல பிதாவே. ஆமே ஆமே ஆமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இப்போது கூட நம்ம ஆராதனை பகுதிக்கு நேராக கடந்து செல்வோம். கிருபா அவர்கள் வந்து நம்முடைய ஆராதனைக்கு நடத்துவார்கள். தொடர்ந்து தேவ சிந்தையில காத்திருங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய எல்லாவற்றிலும் நீங்கள் தான்ப்பா. உங்களை மாத்திரமே நான் முன்னிறுத்தி எல்லா காரியங்களையும் நான் செய்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ,
ஆராதிப்பேன் இயேசுவை. உண்மையா சொல்லுவோம். ஆராதிப்பேன் 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 இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ ஆராதிப்பேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ ஆராதிப்பேன் இயேசுவை. பின்தொடர்வேன் இயேசுவை. பின்தொடர்வேன் இயேசுவை. உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ ஆராதிப்பேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவை. வெற்றியோ தோல்வியோ நிந்தையோ புகழ்ச்சியோ பின்தொடர்வேன் இயேசுவை. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இயேசுவை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பா, எந்த நிலைமையிலையும் உங்களை ஆராதிப்பப்பா. எந்த சூழ்நிலைகளையும் உங்களை ஆராதிப்பேன். மரணமோ ஜீவனோ வெற்றியோ தோல்வியோ மரணமாயினாலும் ஜீவமானாலும் கர்த்தாவே நான் உண்மை மாத்திரமே பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் உள்ளத்தின் ஆழத்தின் பின்தொடர்வேன் பின்தொடர்வேன் இயேசுவை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்பா, நான் உண்மை பின்தொடர்வப்பா. எத்தனை பேர் கர்த்தாவே வந்து அர்ப்பணங்களை பெற்றுக்கொண்டு சென்றாலும் தகப்படி உம்முடைய ஊழியத்தை செய்ய உமக்காய் பிரயாசப்பட உமக்காய் அவியானவரை நான் வாழ பாவோடு அவியானவரை பயணிக்க உண்மை நான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறேன். உள்ளத்தின் ஆழத்தினர் பின்தொடர்வேன் இயேசுவை. பின்தொடர்வேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ பின்தொடர்வேன் இயேசுவை. நன்மையோ தீமையோ செல்வமோ வறுமையோ பின்தொடர்வேன் இயேசுவை. எத்தனை பேர் சொல்ல பாடவை பின்தொடர்வோம். அவியானவையும் நான் பின்தொடர். என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் மரணமாயினாலும் ஜீவனானாலும் அவியானவு சுகமானாலும் அவியானவு சுகவீனமானாலும் அவியானவு என்னுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மை மாத்திரமே நான் பின்தொடர்வோம்.
உள்ளத்தில் ஆழத்தில் நீ என் தேவனாக இருக்கிறப்பா, என்னை வழி நடத்துகிறவராக இருக்கிற தகப்பனே, உம்மை மாத்திரமே நான் நம்புவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தில் ஆழத்தில் நல்ல கைகளத்தை உம்மை மாத்திரமே பின்தொடருவேன், உம்மை மாத்திரமே பின்தொடருவேன், உம்மை மாத்திரமே பின்தொடருவேன், உம்மை மாத்திரமே நான் நம்புவேன், உம்மை மாத்திரமே நான் சேவிப்பேன் என்று சொல்லுகிறேன். மகந்தலா துரா ஷகதர பலபா ஹந்துனி கபல துர பியாந்தரலபு ஷகதர பல துரா கபல துர பியாந்தரலபு. கடைசியாய் உண்மை மாத்திரம் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவை, ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், ஆராதிப்பேன் இயேசுவை. ஹல்லேலூயா. உம்மை மாத்திரமே உயர்த்து, உம்மை மாத்திரமே ஆராதிப்பேன், உம்மை மாத்திரமே நான் மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் சௌக்கியமாக உங்கள் பாடலை கூட பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அக்கினியில் நடந்து வந்தோம், சேதம் ஒன்றும் இல்லையப்பா. இந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் போகவில்லையப்பா. அக்கினியில் நடந்து வந்தோம், ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், ஆனால் மூழ்கி போகவில்லையப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. உங்கள் கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. செங்கடலை நீ பிளந்து செம்மையான பாடை கண்டி எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி. செங்கடலை நீ பிளந்து செம்மையான பாதை தந்து எரிகோவின் கோட்டைகளை யோசனையால் தகர்த்தி. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றோருக்கு. அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்றோருக்கு. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தட்டு எங்கள் ராஜா நீ,
நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் பலவித சோதனையா உடவிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டேன் ஒரு இருதயம் தந்துவிட்டேன் பலவித சோதனையா உடவிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டேன் ஒரு இருதயம் தந்துவிட்டேன் எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்தோருக்கு எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய் இந்த ஒரு மாத்திரம் எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்தோருக்கு எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்தோருக்கு எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ அருடங்களை உமது இருபதினால் கடந்தோ இனி வரும் நாட்களெல்லாம் உங்கள் மகிமதனை காண்போ வருடங்களை உமது இருபதினால் கடந்தோ இனி வரும் நாட்களெல்லாம் உங்கள் மகிமைதனை காண்போ எங்களாயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்களாயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை மாத்திரம் எங்களாயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்களாயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் போற்றிடும் எங்கள் பலவித சோதனையா உறவிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டே ஒரு இருதயம் தந்துவிட்டே பலவித சோதனையா உறவிடப்பட்டோமையா பொன்னாக மாற்றிவிட்டே ஒரு இருதயம் எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டேன் எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டேன் ஓ எங்கள் தலையை எத்தனை பேர் சொல்ல முடியும் என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்திருக்கிறோம் உச்ச தலைமையில் உள்ள கால்வாயில் பாடியில் அபிஷேகத்தினால ஓ எங்களை ஒவ்வொரு நடப்பிருக்காய் நன்றி 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 செலுத்துகிற மாட்டேன் உள்ளத்திலாத எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்துவிட்டேன் எங்கள் தெய்வம் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் நம்பிடும் எங்கள் கண்மன் எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் நம்பிடும் எங்கள் கண்மலை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் நம்பிடும் எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் நம்பிடும் எங்கள் நம்பிக்கை நீ அருடங்களை உமது இருபதினால் கடந்தோ
தரலாம் மகிமைதனை காண்போம் வருடங்களை உமாய் வருடம் முழுவதுமாய் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தாண்டவர் இனி வரும் நாட்களில் நம்மளை இன்னும் கண்மணி போல ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்கிறவர் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா விபத்துகளிலும் எல்லா போக்கிலும் வரத்திலும் எல்லாவற்றிலும் மற்ற நம்மோடு இருந்து பாதுகாக்கிறவர் உலகத்தில் ஆயத்திலிருந்து வருடங்களை உமரே இருபதினால் கடந்தோம் இனி வரும் நாட்களெல்லாம் உந்தன் மகிமதனை காண்போம் எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை எத்தனை பேர் சொல்ல முடியும் எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் ஆயுள் உள்ளவரை இயேசு நாமத்தை உயர்த்திடுவோம் எங்கள் தெய்வம் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் நம்பிடும் எங்கள் நம்பிக்கை நீ எங்கள் தேவன் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் நம்பிடும் எங்கள் நம்பிக்கை நீ எங்கள் தெய்வம் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் நம்பிடும் எங்கள் நம்பிக்கை நீ எங்கள் தெய்வம் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் நம்பிடும் பலவித சோதனையா உறவிடப்பட்டோமையா உன்னாக மாட்டிவிட்டே ஒரு இருதயம் தந்துவிட்டே பலவித சோதனையா உறவிடப்பட்டோமையா உன்னாக மாட்டிவிட்டே இருதயம் தந்து எங்கள் தலையை என்னைனா அபிஷேகம் செய்துவிட்டே எங்கள் தலையை என்னைனா அபிஷேகம் செய்துவிட்டே எங்கள் தெய்வம் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் நம்பிடும் எங்கள் நம்பிக்கை நீ எங்கள் தெய்வம் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் நம்பிடும் எங்கள் நம்பிக்கை நீ எங்கள் தெய்வம் நீ எங்கள் ராஜா நீ ஹல்லேலூயா உயிமலன சகல பலமா அவியானவரே அப்பா நாங்கள் நம்பிக்கிறோம் கர்த்தாவே எங்கள் நம்பிக்கையாக இருக்கிறவர் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா வேதனையான சூழ்நிலைகளும் இந்த வருடத்தில் அவியானவர் நாங்கள் பட்ட வேதனைக்கு அவியானவர் நாங்கள் பட்ட சோதனைக்கு நிகழாய் அவியானவர்களை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிறவராய் அவியானவர் செம்மையான பாதையில் அவியானவர் கொண்டு செல்லுகிறவராய் தகப்பட உண்மையே நாங்கள் திருக்கிறோம் இன்னும் அதிகமாக இன்னும் சத்தமாய் இன்னும் நல்ல சவுண்டாய் இன்னும் சத்தமாய் வாயுகளை திறந்தவர்களாய் வாயுகளை விரிவாய் தர அதை நான் நன்மையை நான் நிரப்ப வேண்டும் என்று சொன்ன ஆண்டுவாய் நல்ல வாயுகளை திறந்து ஆராதிக்கிற நேரத்தில் வைக்கப்பட வேண்டாம் நல்ல கண்களை மூடினவர்களாய் உள்ளத்தில் ஆகத்தின் நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா உயிர்பல சகல பலமா அவியான ஒரே வருடங்களை நன்மையினால் முடிச்சு விட்டுகிறவராய் அவியான ஒரே இருக்கிற தெய்வமாக அவியான நாங்கள் ஆராதிக்கிற பண்ணுவதா வாழ்கின்ற ஆண்டில் அவியான எல்லாவற்றையும் எங்களுக்கு நன்மையாய் முடிச்சு விட்டுகிறவராய் தகப்பட உண்மையே ஆராதிக்கிற பண்ணுவதா ஹல்லேலூயா ஹல்லேலூயா எங்கள் தெய்வம் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் நம்பிடும் எங்கள் நம்பிக்கை நீ எங்கள் தெய்வம் நீ எங்கள் ராஜா நீ நாங்கள் நம்பிடும் எங்கள் கண்மலை நீ எத்தனை பேர் சொல்ல முடியும் அவியானவர் கடந்த வருடங்களில் பலவித சோதனைகளினால் அவியான மூக்கு பெய்யமில்லாத காயங்களினால் அப்பா நாங்கள் அகப்பட்டு உண்மை விட்டு பிரிந்து போனாலும் கத்தாவே ஒருபோது நீங்கள் எங்களை கைவிடாமல் இந்த வருடத்தின் கடைசி மாதத்துக்குள்ளாக கத்தாவே கண்மணி போல பாதுகாத்து கொண்டு வந்தீங்களே அப்போ நாங்கள் உயர்த்துகிறோம்ப்பா வாழ்கின்ற நாட்களிலும் வாழ்கின்ற ஆண்டுகளிலும் எங்களுக்கு நீ ஆசீர்வாதமாய்
கொடுக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அவையான எல்லாவற்றையும் எங்களுக்கு நீ ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிற மாட்டோம். எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் நம்பிடும் எங்கள் நம்பிக்கை நீ. எங்கள் நம்பிக்கையாய் மனுஷர்களை நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம். கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே நலம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல் இதுவரையில் ஒருவேளை மனுஷனை நம்பியிருக்கலாம். கடந்த ஆண்டுகளில் அவையான இந்த வருடத்தில் மனுஷனை நம்பியிருக்கலாம். மனுஷனை நம்பி அநேக காரியங்களை கட்டாக நான் முன்னிறுத்தி அதில் தோல்விகளை கண்டிருக்கலாம். ஆனாலும் கத்தாவே வருகின்ற ஆண்டில் வருகின்ற வருஷத்தில் அவையான ஒரு நம்பிக்கையாய் என்னுடைய துருகமாய் அவையானவருடைய கேடயமாய் எல்லாவுமாய் கத்தாவே நான் உண்மை நிறுத்துகிறாப்பா. எல்லா சத்துருக்களுக்கும் மேலாய் அவையானவர் என் கொம்பை உயரம் பண்ணுகிறவராயிருக்கும். என் கொம்பை காண்டா மிருகத்து கொம்பாய் உயர்த்துகிறவராயிருக்கும் தகப்பன. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை மகிமைப்படுத்துகிற மாட்டோம். ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்தவர்களா ஷபலகதரா ஷந்துலதரபா லிஹந்தலதுரா ஷகதரபலபா லிகபலதர பிஹந்தலபு ஷகதரபலபா. அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையில் கூட Libahandala Shagadala Balaba. Ligamala Biandala Shagadula, Kamalada Biandalaba. Yegal Devamni, Yegal Rajani, Nagal Nambirum, Yegal Kanmalai, Yegal Devamni. எங்கள் ராஜானே நாங்கள் நம்பிடும் எங்கள் கண்மலை நீ. எங்கள் தெய்வம் நீ, எங்கள் ராஜானே நாங்கள் நம்பிடும் எங்கள் கண்மலை நீ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தலைக்கு மேல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி சொல்லலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆம் தகப்பனே, எங்கள் மத்தியில் நீர் உலாவுகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் நீர் வந்திருக்கிற தயவுக்காக நன்றி 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 ஆண்டவரே. எல்லா சூழ்நிலை மத்தியில், எல்லா காரியத்தின் மத்தியில் தேவன் எங்களுக்கு பதிலாக இருக்கிறீர் என்று நாங்கள் நினைக்கும் போது அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை கர்த்தாவை காணிக்கையாக படைக்கிறோம் ஆண்டவரே. மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றினவர் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையை நீர் மதுரமாய் மாற்றுவீராக. உடைய பிரசன்னத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி வெறுமையாக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவரா இருக்கிறா. கர்த்தர் நல்லவர். ஏமே எத்தனை பேர் இந்த இன்னைக்கு எத்தனாவது நாள் சொல்லுங்க? பரமனின் பாதத்தில் 19வது நாளை தேவன் காண செய்திருக்கிறார்.
ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸோ இந்த 19வது நாளில் கூட வந்துட்டு கர்த்தர் நல்லவர். 19வது நாளில் கூட வந்துட்டு எவ்வளோ சூழ்நிலைகளை தேவன் மாற்றி இருக்கிறார். ஜெபித்திருக்கிறோம். கட்டாயம் தேவன் வந்துட்டு என்ன செய்கிறார் அப்படின்னா புயலை வந்துட்டு கொஞ்சம் ஓய பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்படியே ஓய்ந்து போக பண்ணணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஸோ அந்த காற்று மழை பிரச்சனையினால வந்துட்டு நிறைய பேர் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஸோ ஆண்டவர் நல்லவர். ஸோ ஜெபத்திற்கு பதில் கொடுத்துருக்கிறார். மெதுவாக வர்றது, ஆம வேகத்தில் வர்றது, அப்படியே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அப்படியே செய்வாராங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நிறைய பேர் வந்துட்டு யூடியூப் வாயிலாக நிறைய பேர் சாட்சிகள் வந்துட்டு சொல்கிறீங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நிறைய பேர் வந்துட்டு சொல்லும் பொழுது எங்களுக்கு அது ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு அப்படிலாம் சொல்கிறாங்க. தினமும் வந்துட்டு இதை நம்ம ஷூட் பண்ணி எடுத்து அவங்களுக்கு டெலிகாஸ்ட் பண்ணும்போது எவ்வளவோ பிரச்சனைகள், எவ்வளவோ காரியங்கள், எப்படி சொல்கிறதுனா, ஒரு பக்கம் இயற்கை, ஒரு பக்கம் டெக்னாலஜி. ஸோ நிறைய நேரங்களில் நிறைய காரியங்கள் எல்லாமே மாறுதலாய் முடிஞ்சாலும் கூட தொடர்ந்து இந்த ஒரு ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். பல பேர்கள் அதில் ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு இதில் வந்துட்டு கொடுத்து உதவுகிறார்கள். அவர்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கொடுக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமாம், எப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு அந்த கையின் பிரயாசத்தை இருக்கிறதுலேருந்து கொடுக்கும் பொழுது அது அவர்களுக்கு மிகுந்த ஒரு பலனாக இருக்கிறது. சொல்லும்போது சொல்கிறாங்க, எங்களுக்கு ரொம்ப அது தேவனுடைய வார்த்தை ஆசீர்வாதமாக இருந்துச்சு, அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை மாறுதல் அடைந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் உதாரணமாக கொடுக்குறாங்க. அவர்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கும் ஒரு வேத பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்லுவோம். ரூத்தின் ரூத் புத்தகம் அல்ல, ரூத்தின் சரித்திரம் அப்படிதான் வேதாகமத்தில் நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு அன்பு ஒரு தாயார் ரூத் அம்மாவுடைய சரித்திரத்திலிருந்து ஒரு 4 காரியத்தை மாத்திரம் உங்களோடு பேசிட்டு கடந்து செல்லலாம் என்று நான் ஆசைப்படுகிறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஏன்னா நம்ம ரூத்தினுடைய புஸ்தகம் 4 அதிகாரம் தான் இருந்தாலுமே நிறைய காரியங்கள் அதில் ரூத்தை குறித்துதான, அவர்களுடைய வாழ்க்கையை குறித்துதான, வாழ்வியலை குறித்துதான நிறைய காரியங்களை வந்துட்டு இந்த ரூத் புஸ்தகத்தில் பார்க்கலாம். ஆனால் பாருங்க, ஒரு காரியத்தை மாத்திரம் முதல்ல நான் எடுத்துக்கலான்னு ஆசைப்படுகிறேன். நமக்கு அந்த சரித்திரங்கள் எல்லாமே தெரியும். இருந்தாலும் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் வாசிக்கலாமே. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டால், அப்போது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். ஓகே, கவனிங்க. இந்த நகோமி அப்படின்னா இந்த ரூத்தினுடைய மாமியார். இப்போ என்ன சம்பவம்னா, பெத்லகேமிலிருந்து பஞ்சம் உண்டாகினால ஒரு மேலோட்டமாக சொன்னவங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ பஞ்சம் உண்டாகிட்டு பெத்லகேம்லேருந்து எங்கே வராங்க அப்படின்னா மோவாப் தேசத்துக்கு அவர்கள் வருகிறார்கள். இந்த மோவாப் தேசத்துக்கு அவர்கள் வரும் பொழுது என்ன சம்பவம்னா, அவர்கள் அங்கிருந்து வரும் பொழுது நகோமி, அவருடைய கணவர், அவர் 2 குமாரர்கள் அவர்கள் வருகிறார்கள். இப்போ 10 வருஷ காலங்களாக இந்த மோவாப் தேசத்தில் குடியிருக்கிற காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, இவருடைய குமாரர்களுக்கு 2 மோவாப்பிய ஸ்திரீகளை வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா நகோமி அம்மா திருமணம் செய்து வைக்கிறாங்க. ஒருத்தி பேர் ஓர்பால், இன்னொருத்தி பேர் வந்து ரூத். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே இருக்கிற காலகட்டத்தில் நகோமியினுடைய கணவர் மரித்து விடுகிறார்கள்.
இவர்களுடைய மருமகளாக இருக்கிற ஓர்பால் அண்ட் ரூத் அவர்களுடைய கணவர்மார், ஐ மீன் நகோமி அவர்களுடைய மகன்கள் வந்துட்டு என்ன செய்யறாங்க அப்படின்னா மரித்து விடுகிறார்கள். இப்பொழுது 3 பெண்கள் தனித்துவமாக காணப்படுகிறார்கள், தனியாக இருக்கிறார்கள். என்ன செய்வதென்று புரியவில்லை. எங்கே போவது, என்ன நடக்கும், என்ன காரியம் அப்படின்னு ஒண்ணுமே தெரியல. பாருங்க, வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்கிறது. எல்லா சூழ்நிலைகளும் அடைக்கப்பட்ட நிலைமை. எங்க போறதுன்னு தெரியல, யார் அடுத்து குடும்பத்தை நடத்துறான்னு தெரியல. இப்ப நகோமி ஒரு முடிவுக்கு வராங்க. என்ன முடிவுக்கு அப்படின்னா, நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பெற்றோர் இடத்திற்கும் உங்களுடைய உறவினர் இடத்துக்கும் நீங்க என்ன செஞ்சிடுங்க அப்படின்னா போயிடுங்க. நான் திரும்ப என்னுடைய தேசத்திற்கு நான் போகிறேன். அப்ப நீங்க போயிட்டீங்க அப்படின்னா நான் என்னுடைய காரியத்தின் நிமித்தமாக நான் கடந்து செல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அங்கிருந்து பார்க்கும் பொழுது அவர்களை பார்த்து உம்மோட கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி அவங்களுடைய பதில் நீங்க படித்து பார்க்கும்போது, வீட்டுக்கு போய் படித்து பாருங்க. அதுல நகோமி அவங்களுடைய பதில் என்னவா இருக்குன்னா, இன்றைக்கு ராத்திரியே எனக்கு கல்யாணம் ஆகி நான் உடனே ஒரு பிள்ளையை பெற்று அது அடுத்த நாளே வளர்ந்து உங்களுக்கு நான் கொடுக்க முடியாது. ஒரு பக்கம். இன்னொன்னு, எனக்கு பிள்ளைகள் பிறப்பதற்கான ஒரு காரிய கூற்றே கிடையாது, எனக்கான ஒரு இல்லை, மற்ற காரியங்கள் இல்லை. இப்படி இவர்களுடைய வாழ்க்கையை குறித்து கரிசனை உள்ளவர்களாக அந்த நகோமி அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா, ரூத்தையும் ஓர்பாலையும் அழைத்து நீங்க போங்க அப்படின்ட்டு. இப்ப ரூத்தினுடைய காரியத்துல பார்க்கிறோம், இந்த சூழ்நிலையில ரூத் எதை தெரிந்து கொண்டாள்? இந்த சூழ்நிலையில ரூத் எதன் மீது அதிக நாட்டம் வைத்தார்? 2 பேருமே என்ன செய்யறாங்க அப்படின்னா, உங்க கூடயே தான் இருப்போம்னு சொல்றாங்க, உங்க கூடயே தான் நாங்க வருவோம்னு சொல்றாங்க. ஆனால் சில காரியத்தை பிராக்டிக்கலா பேசும் பொழுது, நகோமி சில காரியத்தை குறித்து, வாழ்வியலை குறித்து, வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து பேசும் பொழுது 2 பேருமே உங்க கூட வரன்னு சொன்ன ஆட்கள் இப்பொழுது ஒரு ஆளு மட்டும்தான் முன்னெடுத்து வைக்கிறாங்க. இன்னொரு ஆள் என்ன செய்யறாங்கன்னா அவரை விட்டுட்டு போயிடறாங்க. 14வது வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டால், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி உன் தன் ஜனத்திற்கும் தங்கள் தேவனிடத்திற்கும் திரும்பி போய்விட்டார்களே, நீயும் உன் சகோதரி பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணம் அடையும் இடத்திலே நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் நம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதுக்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவார் என்று சொன்னார். அவள் தன் கூட வர மனதாய் உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. நீங்கள் எதை தெரிந்து கொள்கிறீர்கள்? எந்த காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுகிறீர்கள்? இதெல்லாம் சொன்னா சரி, எனக்கு வீட்டுக்கு போனா பாதுகாப்பு இருக்காது, அது இருக்காது, இது இருக்காது, எல்லாமே சொன்னா அதுல பர்டிகுலரா ஒரு ஆணித்தரமாக ஒரு காரியத்தை சொல்றா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. அவ சொல்றா, அவ போய்விட்டா உன்னுடைய சகோதரி, நீனும் அவள் பிறகே போ, அவளோட நீ போ. சில நேரங்கள்ல நம்முடைய காரியத்துல ஏதாவது ஒரு இழப்புகள் வரும் பொழுது நாம் எதை சார்ந்து இருக்கிறவர்களாக இருக்கிறோம்? எந்த காரியத்தின் மீது நாட்டம் உள்ளவர்களாக இருக்கிறோம்? எந்த காரியத்தின் மீது அதிகமான கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோம்? ஆமென். இங்க பார்க்கும் பொழுது அவளுடைய காரியம்
எதிர்காலம் கேள்விக்குறிதான். ஆனா அவ எடுக்கிற டிசிஷன், போறவங்க வேணா போகட்டும், ஆனா நான் என்ன செய்ய மாட்டேன், விடாமல் பற்றி கொண்டிருக்கிறா, விடாமல் பற்றி கொண்டிருக்கிறா. சில நேரங்கள்ல நாம் எதை பற்றி கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம்? சில நேரங்கள்ல சில காரியத்துல நாம் எதின் மீது உறுதியாக உள்ளவர்களாக இருக்கிறோம்? நாம் எதை தெரிந்தெடுக்கிறோம்? எந்த வழி சரியான வழி? நகோமி சொல்றாங்க, உன் எதிர்காலம் இப்படி, உன் வாழ்க்கை இப்படி, நீ இப்படி செய்ய முடியாது, என்னாலையும் முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அவள் திரும்ப போயிடுறா. ஆனா ரூத் அவளை விட்டு பிரியவே இல்லையா? ஏன் பிரியல அப்படின்னா, அவளுக்கு ஒரு காரியம் நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கைனா, உங்களுடைய தேவன் மூலியமாக ஏதோ ஒரு காரியத்தை அவள் பெற்று இருக்கிறாள். நான் உங்களை விட மாட்டேன், என்ன வந்தாலும் பரவாயில்ல, ஏது நடந்தாலும் பரவாயில்ல, நான் உங்களை விட்டுட்டு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். இன்னைக்கு முதல்ல நீங்கள் எதை சூஸ் பண்றீங்க? எந்த காரியத்தை சூஸ் பண்றீங்க? போகணும்னா போயிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா இல்ல பரவாயில்ல, நான் இழந்தாலும் இயேசுக்காக நான் நிற்பேன். என் கூடவே இருக்கிறவங்க போனாலும் பரவாயில்ல, நான் போக மாட்டேன். உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன். ரெண்டாவது, அவள் விசுவாசம் வைக்கிறா பாருங்க. எப்பேற்பட்ட விசுவாசம்னா, நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம வந்துட்டு எப்படின்னா, ஒரு இப்படி வச்சுக்கலாமே, ஒரு நல்ல நிலைமையில இருக்கும் பொழுது இயேசுபாவை கூட இருக்கிறோம், நல்ல நிலைமையில இருக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம இயேசுவோடு நடக்கிறோம். நல்ல நிலைமையில இருக்கும்போது சபைக்கு வருவோம், நல்ல நிலைமைக்கு இருக்கும்போது. ஆனா இவள் ஒரு பக்கம் கணவனை இழந்து, ஒரு பக்கம் சூழ்நிலையை கைவிட்டு, இளமையான காலத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலையில வெறுமையா இருக்கிற இடத்துல விசுவாசம் வளருகிறது. வெறுமையான வாழ்க்கை, எனக்கு துணை இல்லை, நான் அடுத்து என்ன செய்ய போறேன்னு தெரியல, என் எதிர்காலம் என்ன எனக்கு புரியல. ஆனா ஒரு நம்பிக்கை மட்டும்தான். நான் நல்லா இருக்கும்போது சொல்றது இல்ல. யோபு சொல்றார்ல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவரிடத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் தீமையை பெறாமல் இருப்பது எப்படி அப்படின்னா, தீமைக்காக அல்ல, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட நான் அவரை சார்ந்து இருப்பேன், அவரை நம்பி இருப்பேன். எந்த சூழ்நிலை அப்படின்னா, வெறுமையான சூழ்நிலை, அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாத சூழ்நிலை. நகோமி வேற ஒரு பக்கம் சொல்றா, உன் எதிர்காலம் அவ்வளவுதான், என்னாலையும் வந்துட்டு மகனை கொடுக்க முடியாது, எனக்கும் யாரையும் தெரியாது, இங்க இது உன்னோட ஊரு, பரவாயில்ல, என்னுடைய ஊரே இருந்தாலும், என்னுடைய காரியமா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் நான் அவரை நம்பி இருக்கிறேன். வெறுமையான இடத்திலிருந்து ஒரு பெரிய காரியத்தை செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை. எந்த சூழ்நிலையில சொல்றா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்னா, அவள் ஆசீர்வதிக்கப்படும் போது சொல்லல, அவளை எல்லாம் நிறைவாய் கிடைக்கும் போது சொல்லல, எல்லாம் முடிந்த சூழ்நிலையில கிடைக்கல, அப்ப வந்துட்டு சொல்லல. எந்த சூழ்நிலையில சொல்லுகிறா அப்படின்னா, எல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிற சூழ்நிலையில சொல்றா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya, ஹalleluya. அப்ப அவ சொல்றா, உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன், நான் உம்மை விட்டு திரும்பி போக மாட்டேன். அது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்ட்ராங்கா சொல்றா. அதான் 18ஆம் வசனத்துல, அவள் தன்னோட கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸ்ட்ராங்கா இருக்கிறான். நம்ம எத்தனை பேரு கொஞ்சம் பலவீனம் அடைஞ்சிட்டா கூட, கொஞ்சம் சுகவீனம் அடைஞ்சிட்டா கூட, கொஞ்சம் ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு கேள்வி எழுகிற நிலை வந்துட்டா கூட, உடனே வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம், பேசாம நம்ம அங்கேயே இருந்திருக்கலாம், சர்ச்சுக்கு வந்து என்னத்தை கண்டோம், ஜெபிச்சு என்னத்தை கண்டோம், 19 நாள் தான் ஆயிருக்கு, இன்னும்
இன்னும் எதையுமே நம்ம சாதிக்கலையே, இன்னும் நமக்கு எதுவுமே கிடைக்கலையே, நம்மளால காத்திருக்க முடியல. சில நேரங்கள்ல நம்ம காத்திருக்கிறதுக்கு எப்படி சொல்றதுன்னா, நிறைய சோம்பேறித்தனப்படுறோம். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இவ்வளவுதானே நடந்துச்சு. நேற்று கூட நாகமானை குறித்து பார்க்கும்போது கூட காத்திருக்க முடியல அவனால. சொல்றத 7 தடவை மூடணுமா? நம்மளுடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல ஒரு கடினமான சூழ்நிலையில நாம் எதை சூஸ் பண்றோம் அப்படின்றது ரொம்ப ஞானமா இருக்கணும். எதை நம்ம தெரிந்தெடுக்கிறோன்றத வந்துட்டு ரொம்ப தெளிவா இருக்கணும். அவ வெறுமைதான், இழப்பு தான், அடுத்து என்ன நடக்க போகணும் தெரியாதுதான், எல்லா சூழ்நிலைகளும் அடைக்கப்பட்டிருக்கு. ஆனா நான் திரும்பி ஓர்பால் மாதிரி போனேன் அப்படின்னா நான் நல்லா வாழலாம் தான், எனக்கு எதிர்காலம் இருக்குதான், எல்லா காரியங்களும் எனக்கு வந்துட்டு பக்காவா இருக்குதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் புதிய ஊருக்கு போக போறோம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆனால் ஸ்டில் ஐ பிலீவ், என்ன வேணாலும் நடக்கலாம். போற வழியில சாகலாம், போற வழியில வந்துட்டு கடத்திட்டு போகலாம், போற வழியில என்ன சம்பவங்கள், உயிர் போகலாம். பட் நான் மரணம் பிரிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். நீங்க எங்க போறீங்களோ அங்கதான் நான் வருவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்பா, எந்த சூழ்நிலையில் அவர் அன்பினின் என்னை பிரிக்காது அவர் சொல்ல முடியும். எந்த சூழ்நிலை வந்தாலும் பவுல் சொல்றாருல, மரணமானாலும் ஜீவனானாலும் பசியானாலும் பட்டினியானாலும் நிர்வாணமானாலும் நாச மோசங்களே ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை அட்டாச் ஆயிட்டார். ஒரு உடன்படிக்கை பண்றார், ஒரு கமனன்ட், ஒரு பாண்ட் மாதிரி. என்ன வேணாலும் நடக்கட்டும். நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க, நான் அப்பாவோட உடன்படிக்கை பண்ண போறேன், என்ன சூழ்நிலை வந்தாலும் என்ன காரியங்கள் வந்தாலும் அவரை விட்டு நான் பிரிய மாட்டேன்? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மூன்றாவதாக, ஃபர்ஸ்ட் நீங்க எதை தெரிந்தெடுக்கிறீங்க, ரெண்டாவது உங்க விசுவாசம் எந்த நிலையிலிருந்து நீங்க விசுவாசிக்கிறீங்க ஆண்டவரை. எல்லாம் இருக்கும்போது அவரை நேசிக்கிறீங்களா? எல்லாம் இருக்கும்போது அவரை நம்புறீங்களா? எல்லாம் இருக்கும்போது அவர் மட்டும் போதும்னு சொல்றீங்களா? இல்ல எல்லாமே இழந்த சூழல்ல கூட பரவாயில்ல, அவரை மட்டும் நான் பிடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்களா? மூன்றாவது, அவரை நம்பி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இவள் போகிறா. இவள் போய் வந்துட்டு மோவாப் தேசத்திலிருந்து அவள் என்ன செய்யறான்னா நகோமியை கூட்டிட்டு திரும்பி வரா. திரும்பி வந்துட்டு எல்லாரையும் பார்க்குறா, பேசுறா, நிறைய கலந்துரையாடுகள்லாம் நடக்குது. அப்ப நகோமி சொல்லி அனுப்புறாங்க, அம்மா நம்ம பசிக்கும், நம்மளுடைய அடுத்த கட்ட காரியத்திற்காக நீ என்ன பண்ணு, வயல் நிலத்திற்கு போ, அங்க போயிட்டு என்ன செய், வேலை செய், கதிரை பொறுக்கு, நமக்கான காரியங்கள் நடக்கணும் அப்படின்ட்டு. இவள் ஒரு நம்பிக்கையோடு போறா பாருங்க. அந்நிய தேசம், மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது, என்ன சூழ்நிலைன்னு தெரியாது, யார் எப்படி நம்மளை நடத்துவான்னு தெரியாது. ஆனால் அவள் கடந்து செல்லுகிறாள், வாழ்வாதாரத்துக்காக, வாழ்க்கைக்காக கடந்து செல்லுகிறாள். அந்த ஒரு சொன்னால, உம்முடைய தேவன் தான் என் தேவன், அந்த ஒரு உறுதி அவளுக்குள்ளார எப்பொழுதுமே இருக்கு. அந்த உறுதியோட கடந்து போறா பாருங்க. அப்போ போவாஸை சந்திக்கிறா, போவாஸ்ட வந்துட்டு பேசுறா, எல்லாமே செய்யறா. அப்ப போவாஸ் சொல்லுகிறதான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, உன் செய்கைக்கு தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு
அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். ஆமென். அப்ப அவர் சொல்றாரு, நீ என்ன செய்யீங்க அப்படின்னா, நிறைவான பலன். எப்படி நிறைவான பலனா, நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. அப்போ ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, நீ வந்திருக்கிற இடம், இருக்கிற இடம் தேவனுடைய பாதுகாப்பு கீழே வந்திருக்கிற, தேவனை நம்பி வந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். இன்னைக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், ஒருவேளை வெறுமையான நேரத்துல, எல்லாம் இழந்து போன நேரத்துல என்ன செய்யறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்னு எதிர்பார்ப்போடு, என்ன எப்படி சொல்றதுன்னா, ஒரு திகிலோடு, ஒரு கலக்கத்தோடு, என்னங்க நடக்க போகுதுன்ற ஒரு குழப்பத்தோடு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவனை நம்பி அவள் புறப்பட்டு போறா. தேவனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு போறா. அந்த சூழ்நிலையில அவன் சொல்றான், நீ நம்பி வந்திருக்கிறீல்ல, அவராலே நிறைவான பலன் கிடைப்பதா. ஆமென். உங்கள் வாழ்க்கையில நீங்க அவரை நம்பி வந்திருக்கிறீங்க. அவரை நம்பி உன் செய்கைக்கு தக்கதாக நீங்க வந்துட்டு எவ்வளோ சூழ்நிலையில உடைக்கப்பட்டிருக்கலாம், எவ்வளோ சூழ்நிலையில நீங்க கண்ணீர் வடிச்சிருக்கலாம், எவ்வளோ காரியத்துல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மனது உடைந்து போய் எல்லா காரியத்திலையும் அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை, அவ்வளவுதான் என்னுடைய காரியம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு வந்திருக்கலாம். ஆனா எப்பேற்பட்ட காரியமாக இருக்கலாம், ஆனா தேவன் ஒரு மனுஷனை அனுப்பி பேசுகிறார். நீ அவரை நீ என்ன நம்பி வந்திருக்கிற, இஸ்ரவேல் தேவனை நம்பி நீ வந்திருக்கும் பொழுது அவராலே உனக்கு அவருடைய ஒரு பக்கம் பாதுகாப்பு, ஒரு பக்கம் அவரால் போஷிக்கப்படுதல், ஒரு பக்கம் அவராலே நிறைவான பலன் கிடைக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹalleluya. 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 அப்போ மூன்றாவதாக, நாம் எடுத்து வைக்கிற நம்பிக்கையில உறுதியாக இருக்கிறோம் அப்படின்னா, அவர் மேல நம்பிக்கையா இருக்கும் அப்படின்னா, அவரையே, அதான் கர்த்தரே தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் என்னதான் பாக்கியம் உள்ளது. அப்ப அவரே எனக்கு போதும், அவர் மாத்திரம் என் வாழ்க்கையில இருந்தா போதும் அப்படின்ட்டு நம்புற உங்களுடைய வாழ்க்கையில தேவன் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். 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 சொல்றாரு, அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக. இதை நான் படிக்கும் பொழுது என்னுடைய இதுல அவரை நம்பி போகும்போது, சில நேரங்கள்ல நம்மளுடைய கடந்த கால வாழ்க்கையை நினைக்கும் போது எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிருக்கலாம். சில நேரத்துல நினைச்சிருக்கலாம், என்னன்னா, ஐயோ ஓர்பால் போனாலே இன்னைக்கு நல்லா இருப்பாளோ. ஒருவேளை யோசிச்சு இருக்கலாம் ரூத், ஐயோ அவள் போய் நல்லா இருந்திருக்கலாம், நம்ம இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கணுமா, நம்மளும் தன் தாயார்கிட்ட போயிடலாம், தன் குடும்பத்துல போயிடலாம், தன் தேசத்துக்கு போயிடலாம், இப்படியே ஒரு கஷ்டத்தை படணும், நம்ம வேற வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கிறோமே. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் பரவாயில்ல, நான் தேவனுக்காக நிக்கிறேன், தேவன் கட்டாயம் எனக்கு ஒரு பதில் தருவான்ற ஒரு நம்பிக்கை அந்த இடத்துல வெளிப்படுகிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நான்காவதாக, உங்கள் விசுவாசத்தின் மூலமாக தேவன் மகிமைப்படுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஹalleluya. ஹalleluya. நிறைய காரியங்கள் இருக்கு, கட்டாயம் நேரம் இருக்கும் பொழுது இன்னொரு நாள் இதே குறித்து நம்ம தியானிக்கலாம். அப்ப 4வது அதிகாரம் 17வது வசனத்துல நம்ம ரூத்தினுடைய சரித்திரத்தை கடைசியில வந்து பார்க்கும்போது, அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள்.
அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் மகன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹalleluya. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்போ 13ஆம் வசனத்தை படிச்சுட்டு கடந்து போயிடலாம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கற்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த இடத்துல பார்த்தா ஒரு எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இந்த பக்கம் பார்த்தா தேசங்கள், குடும்பங்கள் நம்ம திரும்பி போனா ஏற்றுக்கொள்கிற சூழ்நிலையா இருக்கு. போகிற இடம் நமக்கு தெரியாது, இருக்கிற இடம் நமக்கு தெரியாது. இந்த நகோமி அம்மாவும் வயதானவர்கள், இவர்களை நம்பி எப்படி போறது? நடுவுல எவ்வளவு பாதைகள் இருக்கு. பெத்லகேமில இருந்து மோவாப் வந்துட்டு எவ்வளவு பெரிய ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்கும். இதுல நம்ம எப்படி கடக்க போறோம்? ஆனால் அவள் நம்பிக்கைய ஆண்டவர் பார்த்தனால ஒரு எதிர்காலத்தையே கொடுக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஹalleluya. இரண்டாவதாக தேவன் அனுக்கிரகம் பண்ணுகிறாரு. என்ன அனுக்கிரகம் பண்ணுகிறார் அப்படின்னா, தேவன் இதுக்கப்புறமேட்டுக்கு அவ்வளவுதான் அவளோட வாழ்க்கை முடிஞ்சிட்டு ஒருவேளை நகோமியே நினைச்சிருக்கலாம். ஆனா தேவனை நம்பி வந்து அவளுடைய வாழ்க்கையில தேவன் அடுத்த சந்ததியை பார்க்கத்தக்கதாக ஒரு அனுக்கிரகம் பண்ணுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். மூன்றாவதாக அதே காரியத்துல இவள் ஓர்பாலை குறித்து பிற்பாடு எங்கேயுமே வரல. ஆனா இவள் தேவனை நம்பி இருந்தனால இவள் எப்படி ஒரு பெரிய காரியத்தை கொடுக்கிற அப்படின்னா, ஏன் இவளுடைய காரியம் மட்டும் வேதாகமத்துல சேர்க்கப்பட்டிருக்கு? ஏன் ரூத் அம்மாவுடைய காரியம் மட்டும் வேதாகமத்துல சரித்திரமாக வந்துட்டு சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா, கடைசியாக நம்ம இதே அதிகாரத்தில் பார்க்கும்போது ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான். அப்படின்னா என்ன அப்படின்னா, தேவன் மேல வைத்த விசுவாச நம்பிக்கை ஏசாமிய யாரோட சந்ததியில வர அப்படின்னா, தாவீதின் அடிவேரும் மாணவர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாவீதினுடைய சந்ததியில பிறந்திருக்கனா, தாவீதினுடைய தகப்பனுடைய பேரு யாரு? ஓபேத். அப்படின்னா இந்த ஓபேத்தை என்ன செய்யற அப்படின்னா ரூத் பெற்றெடுக்கிறா. இந்த ஓபேத்தை வந்துட்டு ஈசாய் பெற்றெடுக்கிறா, ஈசாய் தாவீதை பெற்றெடுக்கிறா. சந்ததி சந்ததியாக அந்த ஆசீர்வாதம், அந்த விசுவாசம் எல்லைகளை பெருக்குகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நீங்க நம்புற ஒரு காரியம், நம்புற ஒரு விசுவாசம், நம்புறதான ஒரு எதிர்பார்ப்பு, இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க எந்த காரியத்துக்குள்ளார வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது, எந்த காரியத்துக்கு ஊடாக நீங்க நடந்து செல்றீங்கன்னு தெரியாது. ஆனால் அவரை நம்புற யாரையும் தேவன் வெட்கப்படுத்த விட மாட்டாரு. அதனாலதான் ரூத்தின் சரித்திரமாக அது மாறிச்சு. உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட காரியத்துல இருக்கிற என்ன பண்ண போறோன்னு தெரியல, பரவாயில்ல. ஆனா இந்த நேரத்துல தேவனுக்கென்று நீங்கள் ஒப்பு கொடுங்கள், தேவனுக்கென்று உங்கள் வாழ்க்கையை ஒப்புடுங்கள், தேவனுக்கென்று உங்கள் விசுவாசத்தை நிலைநிறுத்துங்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தேவன் உங்களையும் சரித்திரம் படைக்கிறவர்களாக மாற்றுவார், உங்களையும் சாதிக்கிறவர்களாக மாற்றுவார். நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் என் வாழ்க்கை எப்படி நடக்கணும்? தேவனை நம்பி கடந்து போங்கள். எதிராகி நிற்பது உங்களுக்கு எது ஒண்ணுமே புலப்படாம இருக்கலாம், ஆனால் அவரை நம்பி போகும்போது உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தேவன் அனுக்கிரகம் செய்வார்கள். எல்லாம் நம்ம எல்லாம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் ஆமென். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னோடுண்டு. நகோமின்னு சொல்லாதீங்க, நீரை தேனாக மாற்றும் தேவனை நம்பி வந்து அப்படி நம்ம எல்லாம் அர்ப்பணித்தவர்களாக முழங்கால் படிட்டு, தேவனே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, இன்னும் விசுவாசத்தில் அடுத்த பரிமாணத்துக்குள்ளாக செல்ல, விசுவாசத்தில் நாங்கள் கால் எடுத்து வைக்க தேவன் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீரா. இந்த பிரசன்னத்துக்குள்ளார எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் ரட்சகருமாய் இருக்க இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மேலுமே உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை நாமத்தை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நியனையும் ஐக்கியமும் சமாதானமும் வழிநடத்தலும் இன்றும் என்றுமாக தேவன் வருகை மட்டும் நம்மளோடு கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்துவதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிதான திட்டத்தை வைத்திருக்கிறார். இதை குறித்து கவலைப்படாதீங்க. கர்த்தர் நல்லவராக இருக்க. ஒரு பாடலை பாடும்பொழுது கூட ஊழியத்திற்கென்று உதாரணத்துவமாக கொடுக்குறவங்க ஒவ்வொருடைய கரங்களையும் நீட்டுங்க. ஸோ ஆன்லைன் மூலியமாக பார்க்குறவங்களுக்கு ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ அதன் மூலியமாக நீங்கள் செலுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you.